ஆண்டு காலமாக தமிழ் திரையுலகையே புரட்டி போட்ட இயக்குனர் பாரதி ராஜாவின் என் இனிய தமிழ் மக்களே என்ற குரல் இனிமேல் திரையரங்குகளில் ஒலிக்காது. வயல்வெளிகளையும் வாய்க்கால்களையும் கருவேல காட்டுகளையும் கரட்டு மேடுகளையும் திரைவெளியில் காண்பித்த ஒரு மகா கலைஞன் மறைந்து விட்டான். கள்ளிக்காடுகளையும் கருவேல மரங்களையும் காணாமல் போன கிராமங்களையும் அந்தி மலையையும் ஆவாரம் பூக்களையும் காட்சிப்படுத்திய மண்வாசனை இயக்குனர் பாரதி ராஜா இனி நம்மோடு இல்லை என்ற துயரமான செய்தி இன்று காலை பல ஆண்டுகளாக அவர் உடல்நலக் குறைவாக பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி வயது முதிர்வால் 84 வயதில் அவர் மறைந்திருக்கிறார். பாலச்சந்தருக்கு பிறகு தமிழ் திரையுலகை ஸ்டுடியோக்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த படப்பிடிப்பு அரங்கங்களில் இருந்து கிராமங்களுக்கு அழைத்து சென்ற ஒரு இயக்குனர் பாரதி ராஜா தமிழ் திரையுலகில் அந்த திரையரங்கு ஷூட்டிங் நடைபெறும் இடங்களை அந்தந்த கிராமங்களுக்கே அழைத்து சென்று ஒரு புதிய பாதையை தமிழ் திரையுலகிற்கு வழிகாட்டியவர் பாரதி ராஜா. பாலச்சந்தர் காலத்தில் அந்த அரங்குகளுக்குள் இருந்த சினிமா ஷூட்டிங் அந்த காட்சிகள் மற்றும் அதனுடைய உண்மைத்தன்மை அந்த ஒளி ஆகியவற்றை அவர் இயற்கை ஒளியிலேயே மற்ற படப்பிடிப்பு தளங்களையும் வசனங்களையும் அந்த இயல்பான கிராமத்து மொழிகளிலேயே மாற்றி அமைத்தவர். தமிழகத்தின் வசனம், காட்சி அமைப்பு மற்றும் திரைமொழி ஆகியவற்றில் ஒரு புதிய பாதையை உருவாக்கியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. தமிழ் திரையுலகில் பாரதி ராஜாவுக்கு முன் பாரதி ராஜாவுக்கு பின் என அந்த திரைக்கதைகள் மற்றும் திரை நடிகர்கள் மற்றும் திரை மொழி, இசை, இயக்கம் என அனைத்திலுமே புதுமையை புகுத்தியவர் பாரதி ராஜா. அவரோடு இருந்த துணை இயக்குனர்கள் பலர், பாக்யராஜ், பாண்டியராஜன் மற்றும் மணிவண்ணன் உள்ளிட்ட பலரும் மிக பெரும் இயக்குனர்களாக பிற்காலத்தில் அவர்கள் பரிணாமத்தையும் அவர்கள் பிரபலம் அடைந்ததும் பாரதி ராஜா என்ற திரையுலக பல்கலைக்கழகத்தில் அவர்கள் பயின்ற அந்த அரிச்சுவடி பாடம்தான். மற்றொன்று, தமிழ் திரையுலகில் அந்த கதாநாயகனுக்கான இலக்கணங்களை உடைத்தவர் என்று கூறலாம். ராஜா, சுதாகர், பாண்டியன் என மிகச் சாதாரண கிராமத்து முகங்களை திரையுலகில் நட்சத்திரங்களாக மின்ன வைத்தவர் பாரதி ராஜா என்று கூறலாம். கிழக்கே போகும் ரயிலில் சுதாகர் கதாநாயகன். இதே போல அலைகள் ஓய்வதில்லை படத்தில் கார்த்திக், ராதா அங்கு நடிகர்களாக அங்கு புதுமுகங்களாக அறிமுகப்படுத்தியவர். இதே போல நிழல்கள் ரவி, நெப்போலியன், மணிவண்ணன் என பலரை திரையுலகில் நட்சத்திரங்களாக மின்ன வைத்தவர் பாரதி ராஜா. அவருடைய திரைப்படங்களின் உள்ளடக்கம் ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்ட காதல் மற்றும் புதுமை பெண் கருத்தம்மா ஆகியவற்றில் அந்த பெண்ணிய கருத்துக்கள். இது தவிர புரட்சிகரமான அந்த ஜாதி மதங்களை வேறறுக்கும் அலைகள் ஓய்வதில்லை, வேதம் புதிது ஆகிய படங்களில் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது காதல் என்பதை அவருடைய பல திரைப்படங்களில் அவர் எடுத்துரைப்பார். அவருடைய முதல் திரைப்படமான அந்த 16 வயது காதலையும் 16 வயதினிலே என்ற படத்தில் மயிலு என்ற கேரக்டரில் ஸ்ரீதேவியை நடிக்க வைத்தும் கதாநாயகர்களை அங்கு பகட்டான ஆடைகள் மற்றும் வண்ண வண்ண உடைகள் கொடுத்தாமல் அவரை கமலஹாசனை, காதல் இளவரசனாக திகழ்ந்த கமலஹாசனை அங்கு ஒரு சாதாரண கதாநாயகனாக ஆடையே இல்லாமல் அந்த படத்தில் நடிக்க வைத்திருக்கக்கூடிய அந்த பாங்கும் அந்த கதாநாயகனுக்கான அந்த இலக்கணங்களை அவர் உடைத்திருந்தவர் என்றே கூறலாம். சுதாகர், ராஜா, பாண்டியன் என புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியதுடன் நடிகைகளிலும் ராதிகா, ரேவதி, ராதா, சுகன்யா என பல நடிகைகளையும் அவர் சாதாரண அந்த கதைக்கு பொருந்திய முகமைப்பு உடைய நடிகைகளை அவர்களுடைய திரைப்படங்களில் அவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவருடைய 16 வயதினிலே முதல் திரைப்படத்தில் இருந்து அதற்கு பின்னதாக முதல் மரியாதை திரைப்படத்தில் அந்த 16 வயது காதலையும் 60 வயது காதலையும் அவருடைய திரைப்படங்களில் காட்சிகளாகவும் காட்சி படிமங்களாகவும் கதைகளாகவும் அவர் மக்களிடையே எடுத்து கூறி அதை வெற்றிகரமாக அதை செயல்படுத்தி இருப்பதும் அந்த கதைகள் வெற்றியடைவதற்கு அவருடைய கதை களம் மற்றும் அந்த திரைக்கதைகள் காரணமாக அமைந்தது மிக முக்கியமான ஒரு திரை உலகில் ஒரு கதைக்களத்தில் ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. அது 16 வயது நிலை திரைப்படம், முதல் திரைப்படம் தயாரித்து அந்த பிரிவியூ ஷோவில் காண்பிக்க போதும் இந்த படம் வெற்றி பெறுமா என்று பல விமர்சனங்களை எதிரொலித்தது. அதே போல முதல் மரியாதை திரைப்படத்திற்கும் இளையராஜாவே இசையமைக்க மறுத்தார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அந்த இசையால் அந்த படம்
நின்றது. அந்த படமும் அந்த முதியவரின் காதலை ஏற்றுக்கொண்டு அந்த படத்தை மக்கள் ரசித்தார்கள். இதே போல 16 வயதில் ஏற்படக்கூடிய அந்த இளம் பருவ காதல் மனநிலை பிதற்றல்களையும் அந்த படத்தில் அவர் காண்பித்திருப்பார். இதே போல அலைகள் ஓவியதில்லை படம், காதல் ஓவியம், கடலோர கவிதைகளில் ஒரு மீனவ, ஒரு நன்கு படித்த அந்த ஜெனிஃபர் டீச்சர் மற்றும் அந்த மீனவர், ஒரு மீனவ இளைஞனுக்கும் ஏற்படக்கூடிய அந்த காதலை நுட்பமாக அந்த திரைப்படத்தில் அவர் கையாண்டிருப்பார். அந்த படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இதே போல வேதம் புதிது திரைப்படத்திலும் அது 2 சமூகங்களுக்கு இடையேயான காதலையும் அந்த காதல் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் மிக நுட்பமாக அதை ஒரு காதல் கவிதையாக படைத்திருப்பார். இதே போல காதல் ஓவியம் திரைப்படத்திலும் அவர் ஒரு பாடகருக்கும் ஒரு சாதாரண பெண்ணுக்கும் ஏற்பட்டுள்ள அந்த இயல்பான அந்த காதல் உணர்வை அவர் வெளிப்படுத்தி அந்த படத்தை வெற்றிகரமாக இயக்கி இருப்பார். அலைகள் ஓவியதில்லை, காதல் ஓவியம், கடலோர கவிதைகள், கிழக்கே போகும் ரயில், 16 வயதினிலே என அவருடைய காதல் காவியங்கள் தமிழ் திரையுலகில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் இயக்குனர் இமயம் என போற்றப்பட்ட பாரதி ராஜாவின் திரைப்படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இன்றும் அவர் மறைந்த பின்னரும் என்றென்றும் அவருடைய நினைவுகளோடு தமிழ் மக்களின் நினைவில் கலந்திருக்கும். அவருடைய மறைவுக்கு அங்கு இயக்குனர்கள், நடிகர்கள் மற்றும் உள்ளிட்ட ஏராளமானோர் இப்போது அவருக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும், அவருடைய பாரதி ராஜாவின் அந்த திரையுலக பட்டறையில் பயின்ற நடிகர், நடிகைகள், இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள் உள்ளிட்ட பலர் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம்.